இச்சபோட் சினிமாவில் எந்த வீடியோவில் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, அன்ஷிதா வந்து திடீர்னு வந்து அழுதது வந்து பார்க்க முடிஞ்சது. எதுக்காக அப்படின்னா வந்து, அந்த இடத்துல வந்து ராணவ் வந்து அடிபட்டு விழுந்தப்போ வந்து அன்ஷிதாவும் வந்து அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் நினச்ச மாதிரி வந்து ராணவ் சும்மா தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணவுக்கு வந்து இந்த மாதிரி லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்க சாரியும் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறமா மஞ்சரியல்னு வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் தயவு செஞ்சு இது மாதிரி சொல்லாதீங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேசுங்க. சும்மா இந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ இனிமேல் அதை ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்து அன்ஷிதாவுக்கு வந்து கோவம் வந்திருக்கும். நான் இப்போ ஒரு ஜென்யூனாக சாரி கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ஹர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து கிச்சனில் வந்து விஷால் வந்து கேட்பாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போது வந்து விஷால்கிட்ட வந்து சொல்லி அழுறாங்க. இல்லை, நான் வந்து அங்கே ஜென்யூனாக சாரி கேட்குறேன். அங்கே உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. இவன் அடிக்கடி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானே, ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான் பண்ணுறான் போல் அப்படிங்கிறனால தான் நான் சொன்னேன். இப்போ எல்லாருமே இப்போது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணது வந்து ராணுவ சைடில் உண்மையிலே தப்பு இருக்குது. பட் அதையும் தாண்டி இப்போது அன்ஷிதாலாம் வந்து சாரி கேட்டது ஓகே தான். ஏன்னா அன்ஷிதா வந்து அதை ரிலீஸ் பண்ணி ஓகே நம்ம தப்பாக புரிஞ்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் அங்கே ஜென்யூனாக தான் சாரி கேட்டேன். ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.